Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒண்ணே தான் வச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது வளர்ந்துருச்சு. ஃபுல்லாகவே வந்து சாஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டில் வந்து இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சேன். பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே சாஞ்சிடுது. அதனால ஒரு பைப்பை வந்து 3ஆக கட் பண்ணி 3 பாட்லேயுமே வச்சு கயிறு போட்டு கட்டிட்டேன். வெயில் வந்து இல்லை, சரி அதனால தான் இந்த பிளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இதை வைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது வெயிலும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மழையும் இது மாதிரி தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸோ இதை வச்சுட்டு அப்படியே நான் உள்ளே போயிட்டேன். அப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸ்னேக் பிளான்ட் வந்து பால்கனியில் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் பால்கனி சின்னதாக இருந்தனால அங்கேயே நிறைய பிளான்ட் இருந்தது. அதனால அதை வைக்க இடம் இல்லை. ஒரே ஒரு ஸ்னேக் பிளான்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் 2 வந்து மாடியிலே வச்சுட்டேன். தேர்ஸ்டே வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரைடே வந்து மார்க்கெட் போயிருந்தேன். அப்போ 4 ரோஸ் பிளான்ட் வாங்கியிருந்தேன். பிங்க்கு, ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ இந்த 4 வாங்கியிருந்தேன். 3 எடுத்தால் வந்து 100 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒயிட் மட்டும் தனியாக எடுத்தேன். அது வந்து தனியாக எடுத்தனால 40 ரூபாய். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 எடுத்துருக்கலாம். ஆனால் வேறு பாட்டு எதுவுமே இல்லை. கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால இந்த ஒன்று மட்டும் 40 ரூபாய்க்கு வாங்கினேன். டோட்டலாக 4 ரோஸ் செடி வாங்கியிருந்தேன். இந்த டைம் வந்து நான் மார்னிங் தான் மார்க்கெட் போயிருந்தேன். ஏன்னா போன டைம் ஆஃப்டர்நூன் போனனால அவ்வளோவா வந்து பிளான்ட் எதுவுமே இல்லை. பிங்க் மட்டும் தான் இருந்தது. வேறு எல்லோ, ஒயிட் எதுவுமே அப்போது லாஸ்ட் டைம் போகும்போது எனக்கு கிடைக்கல. சரி மார்னிங் போகலான்னு சொல்லிட்டு தான் ஒரு 11:30 போல் போனேன். அப்போவே கொஞ்சம் வந்து எல்லாமே கொஞ்சம் போயிடுச்சு. ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் போனால் வந்து நிறைய டேமேஜ் ஆனது தான் இருக்குது. அதனால இந்த டைம் வந்து மார்னிங் போயிருந்தேன். இந்த 4 பிளான்ட் வந்து நான் லாஸ்ட் டைம் போகும்போது வாங்கியிருந்தேன். அப்போ வந்து ஆஃப்டர்நூன் தான் போனேன். அதனால எனக்கு பெருசாக கலர்லாம் அங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. ஸோ பிங்க் கலர் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஸ்டெம் பார்த்து தான் வாங்கினேன். அதுலேயே ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து என்ன கலர் பூனே எனக்கு தெரியல. ஸோ ஸ்டெம் நல்லா இருக்குதே வருமே நினச்சி தான் வாங்கினேன். இன்னுமே அதில் மொட்டு வைக்கல. ஸோ மொட்டு வச்சாதான் தெரியும் அது வந்து என்ன கலர்னு. இந்த ஒயிட் கலர் ரோஸ் பிளான்ட் வந்து நல்லா வந்துடும் தான் தோணுது. மிச்சம் 3மே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த தடவை கலருக்காக தான் வாங்கினேன். ஸ்டெம் பார்த்து அவ்வளோவா வாங்கலை. ஸோ மழை வந்தால் கொஞ்சம் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஒரு 2 வீக்ஸில் தெரிஞ்சிரும், பார்ப்போம். பிளான்ட்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் கிச்சனுக்கு வந்தேன். நேந்திரப்பழம் இருந்தது. வெளியே பார்க்க வந்து கொஞ்சம் பழுத்திருந்த மாதிரி தான் இருந்தது. சரி நேந்திரப்பழம் பஜ்ஜி செய்யலான்னு சொல்லிட்டு அது பண்ணிகிட்டு இருந்தேன். மைதா மாவில் பண்ணுறதுக்கு பதிலாக கோதுமை மாவில் பண்ணேன். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கலருக்காக எல்லோ கேசரி பவுட்ரு, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பழம் வந்து நல்லா பெருசாக இருந்தனால இதே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து பஜ்ஜி பண்ணேன். பழம் வந்து வெளியே பார்க்க தான் வந்து பழுத்திருந்த மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே வந்து நல்லா பழுக்கலை, சாப்பிட்ற அளவு இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப நல்லா பழுத்திருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால ஒரு பழம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தனால ஒரு பழத்தை 8 பீஸாக வந்து நான் போட்டேன். நேந்திரப்பழம் ரொம்ப பழுத்துருச்சுன்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டோம். அந்த நல்ல பழுத்த பழத்தில் வந்து இது மாதிரி பஜ்ஜி போட்டு சாப்பிட்ருவோம். கடையில் வந்து நேந்திரப்பழம் பஜ்ஜிக்கு வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வீட்டில் பண்ணுறனால கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். நிறைய வீடியோவில் வந்து இந்த ரெசிபியும் ஷேர் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ்னாலே இது தான் இருக்கும். வீட்டில் பழம் இருந்ததுன்னா இது பண்ணிவிடுவோம். அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு நேந்திரப்பழம் பஜ்ஜி பண்ணேன். அப்பாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளதை வந்து எங்களுக்கு பண்ணிக்கிட்டேன்.